இளைய தளபதியாக எங்களுடைய அண்ணன் கூல் சுரேஷ் வந்து விஜய் சார் விட்டு போன இடத்தை எங்க அண்ணன் நிரப்புவார், நிரப்ப வேண்டும். நல்லா போட்டீங்கப்பா, நல்லா போட்டீங்க. அவர் வந்து கூல் ஸ்டாரா மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து பேன் இந்தியா ஸ்டாரா மாற வேண்டும் அப்படின்றத வந்து நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, எங்க அண்ணன் வீடியோஸ்லாம் நாங்க பார்ப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ஷூ போடாம போயிருக்காங்க. அந்த பசங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்தவர் எங்க அண்ணன். இந்த மாதிரி நல்ல நடிகர் இல்ல, நல்ல மனிதரை வாழ வைக்க நிறைய ப்ரொடியூசர் வர வேணும். இப்போ ஒண்ணும் இல்ல, எங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்களே போட்டு அண்ணனை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹீரோவா ஆக்கியிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க வேணும். சில பேருக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கும், ஆனா மத்தவங்களுக்கு உதவுற மனசு இருக்குமானா இருக்காது. ஆனா எங்க அண்ணன் கிட்ட பல்லாயிரம் கோடி சொத்து இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு உதவணும்ன்ற மனசு இருக்கு. அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா ஆகணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ எங்க அண்ணன் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரிய ரசிகர் கூட்டத்தோட அன்னைக்கு வரும். அதனால எங்க அண்ணனுக்கு வந்து நான் மத்திய அமைச்சரை கிட்ட கேட்டுக்கிறேன், ஒன்றிய அரசு கிட்டையும் கேட்டுக்கிறேன், எங்க அண்ணனுக்கு Y பிரிவு பாதுகாப்பு இல்ல, Z பிரிவு பாதுகாப்பு எங்க அண்ணனுக்கு கொடுத்து, ஏன்னா அவர் வந்து ரசிகர் பட்டாளம், பெரிய ரசிகர் பட்டாளம் உடையவர், அவருக்கு Z பிரிவு வந்து பாதுகாப்பு கண்டிப்பா நீங்க தந்தே ஆகணும் அப்படின்றத ரோஸ்ட் பிரதர் சார்பா நான் கேட்டுக்கிறேன். எங்க அண்ணன் மிகப்பெரிய நடிகராகணும், மிகப்பெரிய ஹீரோ, இந்த ஹீரோவா அவர் வந்து சாதிக்கணும்ன்றது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேறணும்னு நான்